எந்திரிச்சு இப்போ வந்து கிராப் பிடிக்கும் வலை பிடிச்சி வரணும்ல. Hey guys, welcome back to Zahi Views. It's me Zahi. Hey guys, welcome back to Zahi Views. இப்போ நாங்கள் வந்து பக்கீரப்பாவில் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு இப்போ வந்து கிராப் பிடிக்க வந்துக்கிறோம், ஃபிஷ் பிடிக்க வந்துக்கிறோம். இந்த வீடியோ வந்து ஏர்லி மார்னிங் 7 o'clock எடுத்த வீடியோ. நாங்கள் எதுக்கு வந்துக்கிறோம்னா கிராப் வாங்குறதுக்கு வந்துக்கிறோம். இங்கே பாருங்கண்ணே, எனக்குள்ள மூட்டை மூட்டையாக நெட்லாம் இருக்குதுல்ல, இதுக்கு கிராப் இருக்கு. இந்த நெட்லேருந்து ஒரு கிராப்பை உருவி இந்த பேஸ்கெட்குள்ளே போடுறாங்க. நாங்கள் இப்போ இவங்க கிட்ட தான் கிராப் வாங்க போகிறோம். எல்லாமே நண்டாக்கா? பக்கிரப்பால வந்து மீனும் கிடைக்கும், கிராப் வந்து அதிகமாக கிடைக்கும். எல்லா கிராப்பும் உயிரோடு இருக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராப்பை உயிரோடு பார்க்குறேன். அவங்க வந்து அந்த நெட்லேருந்து எடுக்கும் போது கூட அந்த கிராப் உயிரோடு தான் இருக்கும். மீனை தான் பாசி தான் திங்குது, அதை ஒட்டிட்டு இருக்கு பாரு. மீன் சாப்பாடு நண்டி இது வரல, இது ஓடிக்கிட்டே இருக்குது. உயிரோடு இருக்குடா, எல்லாமே உயிரோடு இருக்கு. அப்ப எப்படி உயிரோடு இல்லாம சாகுது? கொஞ்ச நேரம் ஆனோடனே உயிரோடு எல்லாம் போயிடும். இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பக்கீரப்பாவை ஏர்லி மார்னிங்கில் பார்க்குறேன். பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு அண்ணன் கையில் லாப்ஸ்டர் வச்சுக்கிறாங்க, அது உயிரோடு இருக்கு. மண்ணில் போட்டோன்னே அதுக்கு உயிர் போயிடும். அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அதிகமா அதுக்கு மேல மண்ணை போட்டதுனால கிளியரா தெரியல. அங்க தூக்கி காமிக்கிறாங்க பாருங்களேன். ஓடிருமோ? சரி சரி. இப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இது நிறைய நண்டா தூக்கி போட்டாங்கல்ல, அதுலயும் நண்டு தான் இருக்கு. ஒரு வழியா நாங்க இப்ப கிராப் வாங்கிட்டோம். அது எங்களுக்கு இப்ப கிளீன் பண்ணி தருவாங்க. அப்படியே போய் இப்ப கடல் பக்கம் போறோம். மீன் எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போய் கடல்ல போய் குளிக்கலான்னு நான் போறேன். அங்கங்க நான் பாதுகாப்பா போறேன்னா ஃபிஷ்ஷு வந்துக்குதுன்னு நினைக்கிறேன்னா. வாவ், கடல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே நம்ம ஈவினிங் டைமில் வந்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும், கடலில் நிற்கவே முடியாது. அங்கே பாருங்கள் சூரியன், இப்போ தான் சூரியனே வந்துக்குது. வெயில்லாம் அதிகமாக இல்லாமல் கூலாக இருந்துச்சு எங்களுக்கு. பாருங்கள், ஒருத்தவங்க மீன் வந்து கொண்டுட்டு வந்து தூரத்தில் தெரியுது, அதுல பள்ளிவாசல். இந்த போட் எடுத்துட்டு வராங்க மீன் பிடிச்சிட்டு. அந்த போட்ல தான் மீன் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பையன் போய் பார்க்குறான். நானும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். இங்க பாருங்க, ஃபிஷ்ஷு பாருங்க எவ்வளோ ஃபிஷ்ஷுன்னு பாருங்க. பெரிய பெரிய ஃபிஷ்ஷாலாம் வராது, குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக தான் வருங்க. நானும் நின்று இப்போதான் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை பார்க்குறேன். நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிச்சு. இயற்கையை நான் நல்லா ரசித்தேன், சூப்பராக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக. இப்போ நான் போய் கடலில் போய் கால் நினைக்க போகிறேன்னா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். நீ பாருங்களேன், நான் ஜஹி வியூஸ்ன்னு கையால் எழுதிக்கிட்டிக்கிறேன். வந்து கடல் தண்ணி வந்து அழிக்க போகுது. நான் கடல் தண்ணி வரும்
அழிக்குன்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது. எப்போ கடல் தண்ணி வரும்னு தெரில. நான் எழுதி முடிச்சுட்டோம். அழிக்க போதுதான் என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதான் ஒருத்தவங்க வராங்க குட்டி போட்லேருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு. நான் குளிக்கிறான்னு பார்த்தேன், எங்கள் மம்மி குளிக்க விடல கடலில். அதோட சும்மா காலில் நினச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சைடு குட்டி குட்டி பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் போய் அந்த போட்டில் என்ன இருக்குன்னு நான் போய் பார்க்க போகிறேன்னா. அதிலே மீன் தான் பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க எடுக்கிறாங்க பாருங்க. இதுக்கு இருக்க அலை அதிகமாக வந்துருச்சு. நாங்கள் வந்து கிராபை க்ளீன் பண்ண கொடுத்தோம். அந்த அக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போவும் அந்த கிராபு உயிரோடு தான் இருக்குது. அவள் கையெல்லாம் கடிக்குது. இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் திரும்பியும் போய் கடலில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை காய்ஸ். எங்கள் மம்மி டாடி வீட்டுக்கு போனால் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வரவே இல்லை, விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கடலில் பாதி இது நனைஞ்சிட்டேன்னா ஒரு வழியாக நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட்ஸில் போட்டுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் 2 கிரேவி பண்ணியாச்சு. நாங்கள் அதுக்கு நாங்கள் இடியப்பமும் பண்ணிக்கிறோம். நாங்கள் காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இப்போ நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.